வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குட் பேட் அக்லி படத்தில் எப்படிங்க ஏகேக்கு ஹெல்ப் பண்ண டான்லி ஜான்விக்கு 10வது ப்ரொஃபஸர் வேறு இருந்தாரா? எப்படிங்க நடந்துச்சு? டைம் லைன் படி பார்த்தா ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்கே. அப்படி நீங்கள் டைம் லைனுக்குள்ளே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்க வாய்ப்பில்லை ராஜா. அதனால் இந்த சம்பவத்தை, அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் ஏகே என்கிற ஒருவர் அவர் யாரை வேணாலும் காப்பாற்றலாம். கண்டுக்காதீங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் ஒரு புது டைம் லைனை உருவாக்குவோம். ஆல்ரெடி அவங்க நடித்த தனித்தனி கதையெல்லாம் ஞாபகம் இருக்குதுல்ல, அதை வச்சு கனெக்ட் பண்ணி நாம் ஒரு புது கதைக்கு சொல்லுவோம். டான்லியோட கேங்ஸ்டர் காப் டெவில் அந்த படம் பார்த்தாச்சுல, ஜான்விக்கோட 4 பாட்டம் நல்லாவே ஞாபகம் இருக்குதுல்ல, கூடவே பில்லா படம் அதுவும் முழுசாக மைண்டில் இருக்குதுல்ல, நயன்தாரா சீன் மட்டும் இல்லப்பா மொத்த படமே நல்லா ஞாபகம் இருக்குதுல்ல. இது போகிறோம், நாம் இதை வச்சு ஒரு கதையை உருவாக்குவோம். குட் பேட் அக்லி படத்தில் டான்லியா ஜான்விகா அப்படின்னு ஷாக்கானதோடு சேர்ந்து சர்ப்ரைஸ் ஆனீங்கல்ல, அதே மாதிரி இந்த கதைக்குள்ளேயும் சில பெரிய தலைங்கள்லாம் வருவாங்க, அந்த சர்ப்ரைஸும் இருக்குதுப்பா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு இந்த கதை எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏகே எப்படி ரெட் டிராகனா மாறினார்னு, தீனாவா இருந்தாரு பில்லாவா இருந்தாருன்ற மாதிரி மொத்த ஏகே படங்களுடைய ரெஃபரன்ஸா இல்ல காமிச்சிருப்பாங்க. நாம பில்லா டைம் லைனை மட்டும் எடுத்துப்போம். இப்போ இந்த கதையில ஓப்பனிங்ல பிரபு வந்து பில்லா கிட்ட போறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவனுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் லிங்க் இருக்குது. அவனை பிடிக்க, அவனை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளால ஒருத்தங்க உள்ள ஸ்பையா போயிருக்கான். அவங்க கிட்ட இருந்து தான் அட்லீஸ்ட் அவனுடைய போட்டோஸ் ஆச்சு இப்போ நமக்கு கிடைச்சிருக்குன்னு. இப்போ பில்லாவை பத்தின கொஞ்சம் கிடைச்ச டீடைல்ஸை வச்சு என்ன ஏதுன்னு அவனை பிடிக்கலான்னு பாக்குறாங்க. அவனை பிடிக்கிறது, அவன் கதையை முடிக்கிறதான்ற நம்மளுடைய டார்கெட். இப்போ உள்ள அனுப்பின அந்த ஸ்பை மூலியமா கிடைச்ச டீடைல்ஸ் வச்சு, சார் ஹை டேபிள்ங்கிற ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்குது, அவங்க தான் இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா கேங்ஸ்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படி மலேசியாவை கண்ட்ரோல் பண்ணுறது ஏகேக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கொரியா சைடில் டான்லி தான் மொத்தமாக கண்ட்ரோல் பார்த்துக்கிறான். அது இல்லாமல் வேர்ல்டே அலற விடுற ஜான்விக்ன்ற அசாசினும் அந்த ஹை டேபிள் கண்ட்ரோலில் தான் இருக்கான். இப்போ ஹை டேபிள் ஒரு ரூலை போட்டுட்டாங்கன்னா, அவங்க காலி பண்ணணும்னு ஒரு பிரைம் டாஸ்க்கை கொடுத்துட்டாங்கன்னா எல்லா கேங்ஸ்டர்ஸும் உள்ளே இறக்குவாங்க. இவன் ரூலை மீறிட்டான்டா, இவனை போட்டு தள்ளுங்கடான்னு ஒரு அமௌண்ட்டை சொல்லிட்டாங்கன்னா போகிறோம், ஊரில் இருக்கிற எல்லா கேங்ஸ்டர்ஸும் இறங்கி அவனை செஞ்சு விட்டு அந்த காசை வாங்குறது தான் ஒரே வேலையாக இருக்கும். அப்படி இந்த மலேசியாவை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுற வேலையை பில்லா கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இவன் வந்து டெவில் சார், இவனுக்கு வந்து இந்த ரூல்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இவன் போலீஸாக இருந்தாலும் பார்க்க மாட்டான், ஐயோ நாளைக்கு பிரச்சனையாயிடுமே அப்படின்லாம் யோசிக்காமல் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் கொரியா சைடில் இருக்கிற அந்த டான்லி வந்து அவன் கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆள். ஏன்னா அவன் போலீஸ் கூட டீலிங் வச்சிருக்கான். அவன் கிரிமினல் தான், கேங்ஸ்டர் தான், இருந்தாலும் போலீஸ் கான்டாக்டையும் அவன் டெவலப் பண்ணி வச்சிருக்கான். போலீஸ் ப்ளஸ் கேங்ஸ்டர் சேர்ந்து அவன் பிஸ்னஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே அளவு விடுற ஜான்விக் இருக்கிறான்ல, அவன் திருதுப்புன்னு ஹை டேபிள்லேருந்து நான் கிளம்புறேன் சார், எனக்கு இந்த லைஃப் போகிறோம், நான் புது லைஃப் வாழலாம்னு நினைக்கிறேன், என் லவ் லைஃபோட நான் அந்த ரூட்டில் போகலான்னு இருக்கிறேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்கிற மாதிரியே ஹை டேபிள் கிட்ட எனக்கு ஃப்ரீடம் வேணும்னு சொல்லி பர்மிஷன் கேட்குறான். இப்போ அந்த நேரம் தான் இந்த ஹை டேபிள்ங்கிற குரூப்பை கண்ட்ரோல் பண்ண ஒரு புது ஹெட்டை அவங்க சூஸ் பண்ணலான்னு இருக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு இருக்கிற மொதல் ஆப்ஷன் வந்து ஜான்விக். ஏன்னா இவங்கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் செஞ்சு விட்டு வந்துடுவான், ஒரு பென்சிலை வச்சு கூட மொத்த பேர் கதையும் முடிச்சு விட்டுருவான். ஸோ இவனை சூஸ் பண்ணலான்னு நினைக்கிறப்ப அவன் வந்து சார் என்னை இங்கேருந்து வெளியே விடுங்கிற மாதிரி கேட்டிருக்கிறான். ஸோ இப்போ ஒரு பெரிய வேலையை கொடுத்து, இம்பாசிபிள் டாஸ்க்கை ஒன்று கொடுத்து, டேய் பெரிய தலைங்கள்லாம் உன்னால் முடிஞ்சா போட்டு தள்ளிட்டு வா, அப்படி இந்த வேலையை செஞ்சு விட்டனா நீ கேட்டதை நான் கொடுக்குறேன்ற மாதிரியே முடிக்கவே முடியாத ஒரு வேலையை கொடுத்தா நம்ம அசால்ட்டாக முடிச்சுட்டு வந்து நிற்கிறார். இப்போ அடுத்து இவங்க சூஸ் பண்ணியிருக்கிற 2 ஆப்ஷன் யாருன்னா, ஒன்று கொரியாவை சேர்ந்த டான்லி. ஏன்னா அவன் போலீஸ் கூடயும் கான்டாக்டில் இருக்கிறான். நம்ம இவனை ஹெட்டாக மாத்திரம்னு வச்சுக்கோ, ஏன் போலீஸ் கூடயும் பிரச்சனை பண்ணாமல் அவங்களையுமே ஈஸியாக இவன் வேலை வாங்கி கிரைம்குள்ளே கூப்பிட்டு வந்துடுவான். ஸோ இவன் போலீஸ் ப்ளஸ் கேங்ஸ்டராக இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு டான்லியை சூஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. 3வது ஆப்ஷனாக தான் இருக்கிறது பில்லா. ஏன்னா இவங்கிட்ட ரூலே கிடையாது, இவன் கோபம் ஆயிட்டான்னா யார் எதுன்னு கூட பார்க்காம போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறான். ஸோ 3வது ஆப்ஷனாக இருக்கிறது தான் பில்லா. இப்போ ஜான்விக்கு அஃபிஷியலாக வெளியே போயிட்டான், இம்பாசிபிள் டாஸ்க்கை முடிச்சுட்டு அவன் மொத்தமாகவே வெளியே கிளம்பிட்டான். இப்போ அதனால் சரி நம்ம டான்லியே சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிற அப்போ தான் இப்போ டான்லிக்கு ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடக்குது. ஊரில் புதுசாக முளைச்ச ஒருத்தன் டான்லின்னு கூட பார்க்காம கையை வச்சு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு. மொத்த கொரியாவுமே அலற விட்ட ஆள். இப்போ கொரியா மட்டும் இல்லை, மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பை அவனை கொடுக்கலான்னு சூஸ் பண்ணா இப்போ அவங்க ஊர்லேயே ஒருத்தன் அவனை செஞ்சு விட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறானா. இப்போ இனிமேல் இவனை சூஸ் பண்ணுறது வேஸ்ட்னு சொல்லி ஹை டேபிள் அவன் மேலே வச்சிருந்த அந்த நம்பிக்கை இப்போ காலி. இப்போ ஜான்விக்கும் கிளம்புறான். இந்த பக்கம் டான்லியும் நம்ம சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப இப்படி சொதப்பிருச்சு. ஸோ 3வது ஆப்ஷனாக இருக்கிற பில்லாவை நீ தான்டா ஹை டேபிளோட ஹெட் அப்படின்னு சூஸ் பண்ணலான்ற முடிவுக்கு வராங்க. இப்போ டான்லி தான் போலீஸ் கான்டாக்ட் இருக்குது இல்லை, அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே போலீஸை கூப்பிட்டு, டேய் இந்த பேர் என்ன சம்பவம் செஞ்சது யார், இதுக்கு பின்னாடி பிளான் போட்டது யாருன்ற மாதிரி தெரிஞ்சுக்கும் போது தான் பில்லா தான் இந்த ஒரு பிளானை போட்டிருக்காங்கிற விஷயம் தெரியுது. ஓ ஏமாலே கையை வச்சுட்டு இப்போ ஹை டேபிளோட ரூலராக மாற போறானான்னு சொல்லி டான்லிக்கு இப்போ லைட்டாக டென்ஷன் ஆகுது. அதனால என்ன பண்ணுறான், நம்ம பில்லாவோட ஈகோவை ட்ரிகர் பண்ணுவோம், அவன் தான் ரொம்ப கெட்டவனாச்சேன்னு இப்போ அந்த ஹை டேபிள் இவனை புது ஹெட்டாக சூஸ் பண்ணுறான். அந்த டைமில் தம்பி நீ ஒன்றும் இதுக்கு ஆப்ஷன் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜான்விக்கு தான்,
அவன் வேணான்னு இந்த ஹை டேபிளை விட்டு போகிறதுனால போனா போட்டு உனக்கு இந்த சான்ஸை கொடுக்குறாங்கன்னு பில்லாவோட ஈகோவை ட்ரிகர் பண்ணிட்டான். இந்த வேலையை பார்த்தது டான்லி. ஏண்டா என்ன இங்கே ரூலர் ஆக்க பார்த்தா நீ என்ன போட்டு தள்ளி என் இமேஜை டேமேஜ் பண்ணல, இப்போ இமேஜை முன்னாடியே டேமேஜ் பண்ணுறேன்னு. தம்பி நீ ஒன்றும் ஆப்ஷன் இல்லைப்பா, ஏதோ ஜான்விக் இறக்கப்பட்டு கொடுத்ததுனால உனக்கு இந்த பொசிஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஈகோவை ஏற்றி விட அவனை ஜான்விக் என்ன பெரிய இவனா, அவனை காலி பண்ண எனக்கு தெரியாதான்னு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையே காரை ஏற்றி கொன்னாச்சு. ஸோ அகைன் ஜான்விக் இப்போ உள்ள வருவானான்னு கேட்டா இப்போ ஹை டேபிளோட ஹெட் ஆக போகிற பில்லா மேலே கையை வைக்க அவன் திரும்ப வரான். அப்படி பில்லா மேலே கையை வச்சா அது இந்த ஹை டேபிளோட ரூலை மீறின கணக்கு. அந்த ரூலை மீறினா தான் தெரியுமே, ஒரே ரூல் தான், ரூலை எவன் மீறினானோ அவன் மேலே காசை கட்டி அவன் கதையை மொத்தமாக முடிச்சுட்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்றான்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இப்போ பில்லா மேலேயே கை வைக்க அவன் திரும்புறான்ற விஷயம் கேள்விப்பட்டதுமே ஏன்பா ஹை டேபிளை விட்டு வெளியே போகணும்னா வெளியே அனுப்பியாச்சு, இப்போ என்ன தேவையில்லாம இங்கே சண்டைக்கு வரேன்னு இப்போ ஜான்விக் மேலே பெரிய அமௌண்ட்டை கட்டியாச்சு. அதை கட்டினதே பில்லா தான். ஏங்க அவன் திரும்ப ரூலை மீறி இங்கே வரான்ற மாதிரியே இப்போ ஜான்விக்கோட லைஃபையுமே காலி பண்ணிட்டு, ஏண்டா நீ என்ன பெரிய ஆளா, உனக்கு தான் ரூலர் ஆகணுன்ற பட்டம் கொடுத்தாங்க, நீ என்னமோ எனக்கு விட்டு கொடுக்குறியா மாமனை, உன் கதையை மொத்தமாக முடிக்கிறேன்னு அவன் லைஃப்பை முடிச்சு விட்டு இப்போ ஹை டேபிளே அவன் மேலே அமௌண்ட் கட்டி அவனை போட்டு தள்ளுங்கிற அளவுக்கு மொத்தமாக திருப்பி விட்டாச்சு. ஸோ இப்போ ஜான்விக் மேலே பெரிய அமௌண்ட்டை கட்டி தம்பி டைம் ஸ்டார்ட் ஆக போது தப்பிச்சிக்க பொழைச்சிக்க அப்படிங்கிற மாதிரி மொத்த கேங்ஸ்டர்ஸும் அவனை வெறி கொண்டு வெட்டலாம்னு வெறித்தனமாக தேடிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு காரணமானவனும் பில்லா தான். அந்த பக்கம் டான்லியை ஸ்கெட்ச் போட்டு ஹாஸ்பிட்டலில் உட்கார வச்சது, இந்த பக்கம் ஜான்விக்கையே மொத்தமாக பெரிய வில்லனா திருப்பி விட்டதுன்னு மொத்த ஈவல் வேலையும் பார்த்தது பில்லா தான். இப்போதான் பில்லா படத்தில் பார்த்த அந்த ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கா? பில்லா தான் கிட்டத்தட்ட ஒரு ஷூட் அவுட்டில் இறந்துருவானே குண்டடிப்பட்டு. அப்படி ஒரு கேங் ஷூட் அவுட்டில் குண்டடிப்பட்டு பிரபுவோட கார்லேயே எஸ்கேப் ஆகலான்னு பார்த்து ஹை டேபிளோட ரூலர் ஆகணும் தான் நான் ஆசைப்பட்டேன். அந்த கனவு இப்போ நனவாக போகுது. என் வாழ்க்கையில் நான் நினச்ச ஒன்றுன்னா ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் ஒரு நாளும் நானா செதுக்கின அந்த மூமெண்ட்டுக்கான அந்த ரூலர் பதவி எனக்கு கிடைக்க போகுது சார், நான் சாவக்கூடாதுன்னு மனுஷன் ட்ரை பண்ணி ஆசைக்கு எல்லாமே நடந்துருச்சு. ஆனால் அதுக்கு அவன் உயிரோட இல்லை, பில்லா இப்போ இறந்துட்டான். இப்போ இந்த விஷயம் பிரபுவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இப்போ பிரபுவுக்கு இந்த மலேசியன் கேங்கையும் பிடிக்கணும், அது இல்லாமல் இந்த ஹை டேபிள் கேங்கையும் பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளான் இருக்குது. அந்த சமயம் தான் பில்லா மாதிரியே இருக்கிற வேலுவை இவர் பார்க்குறா. அப்படி ஆஹா லட்டு மாதிரி ஒருத்த வந்து சிக்கிருக்கானே, இவனை பில்லாவா உள்ள அனுப்புனா மொத்த கேங்கையும் நம்ம பிடிச்சி உள்ள தள்ளலாம்னு பெரிய பிளானாக போடுறா. அப்படி இப்போ தான் வேலுக்கிட்டே வந்து இங்கே பாரு நீயும் வேற ஒரு கூட்டாளியும் இருக்கீங்கன்னு தெரியும், 2 பேரும் ஆவொன்னா திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கிறீங்க, இந்த குட்டி பையனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் தானே உன் கனவு, உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், இந்த ஒரு கேங்கை மட்டும் பிடிக்க ஹெல்ப் பண்ணு. அப்படி பண்ணிட்டேன்னா ஒரு ரெக்கார்ட்ஸ் மொத்தத்தையும் கிளியர் பண்ணி அந்த பையன் கூட நிம்மதியாக வாழறதுக்கான எல்லா விஷயத்தையும் நான் பண்ணித்தரேன், இந்த ஹெல்ப் நீ எனக்கு பண்ணுன்னு இப்படி பில்லாவா மாற்ற அவனையே ஒத்துக்க வைக்கிறாரு. ஸோ இப்போ பில்லாவா திரும்ப இந்த கேங்குள்ள வந்து ஐ எம் பேக் அப்படிங்கிற விஷயம் சொன்னதும் அந்த பக்கம் கொலவரியோட சுற்றிக்கிட்டு இருக்க ஜான்விக்கும் டேய் என் கேர்ள் ஃப்ரெண்டை கொன்னவன் என்னையே வில்லனாக்கணவா நான் விட்டு வைக்க மாட்டேன்னு அங்கே வெறி கொண்டு இருக்கிற. அப்படி இந்த பக்கம் டான்லியும் டேய் என் மேலே கையை வச்சு இமேஜை டேமேஜ் பண்ணல மாவனா ஒன்றும் செய்யாமல் விட மாட்டேன் டான்லியும் இப்போ வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்போ அவங்க சம்பவம் செய்ய காத்துட்டு இருக்கிறது பில்லாவே கிடையாது, வேலு. ஸோ இப்போ பில்லா மூலியமா ஃபஸ்ட்டு அந்த மலேசியன் கேங்கை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே தள்ளியாச்சு. அந்த சம்பவத்தில் பிரபுவும் செத்துப்பிட்டார். டே நான் பில்லா இல்லைன்னு தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான்டா, நீயே செத்துப்பிட்டியான்ற மாதிரியே இப்போ வேலுக்கு ஒன்றும் புரியல. ஜெயிலுக்குள்ளே இருக்கான். சார் நான் பில்லா இல்லை சார் எல்லாருக்கிட்டையும் சொன்னாலும் யாருமே அதை நம்புறதா இல்லை. இப்போ தான் டான்லி மிகப்பெரிய பிளானை போட்டு டேய் என்னை அட்டாக் பண்ணான்ல அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுற, எது பில்லா இருக்கிற அதே ஜெயிலில் போடுற, அதே ஜெயிலுக்கு நான் வரேன், அவன் கண்ணு முன்னாடியே என்னை அட்டாக் பண்ண அனுப்பினான்ல அவனையும் போடுறேன், பில்லாவுக்கு கதையும் முடிக்கிறேன், மொத்த ஜெயிலையுமே அலற விடுறேன்னு இப்போ போலீஸ் சப்போர்ட் இவனுக்கு இருக்குன்றதுனால அதே ஜெயிலுக்குள்ள அந்த சைக்கோவும் இருக்கிறான். இப்போ டான்லியும் மாசா அதே ஜெயிலுக்குள்ள என்ட்ரு ஆகிறா. அப்படி இந்த பக்கம் ஜான்விக் பாபா யாகாவா திரும்பவும் மாறி வெறி கொண்டு ஒரு சைக்கோவா அவனை அட்டாக் பண்ற ஒருத்தனை விடாம பென்சில் புக்குன்னு எல்லாத்த வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற. அப்படி முக்கியமா எல்லாத்துக்கும் காரணமான டே என் கேர்ள் ஃப்ரெண்டே கொண்டு என் லைஃபே தலைக்கீழா திருப்பின பில்லா அவனை சும்மா விட மாட்டான்டான்னு அந்த கோவமும் இருக்குது. இப்போ இந்த ஜெயில தான் டான்லிக்கு இவன் பில்லாவே இல்லைங்கிற விஷயம் தெரியுது. பிகாஸ் பில்லா வந்து மொத்த போலீஸ் கேங்கையும் முடிச்ச கதை அதெல்லாமே நல்லா தெரியும். அது இல்லாமல் ஜான்விக் ஈகோ மேட்டரை கிளறி விட்டதுனால ஜான்விக்கோட கேர்ள் ஃப்ரெண்டையே போட்டு தள்ளின விஷயம் இவருக்கு நல்லாவே தெரியும். அப்பேற்பட்ட ஆளு இப்போ டான்லி ஜெயிலுக்குள்ள வந்தான்னு தெரிஞ்ச உடனே மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கும். இவன் நாடானா சைலண்டா நான் பில்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவன் உண்மையாவே பில்லா இல்லைங்கிற விஷயம் நம்ம டான்லிக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போதான் வேலுக்கிட்ட வந்து டேய் நானாச்சு நீ பில்லா இல்லைன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சைலண்ட் ஆயிட்டேன், ஆனால் இன்னொருத்தன் இருக்கிறான் தெரியுமா, அவன் கொலவரியோட சுற்றிக்கிட்டு இருக்கான், பில்லா மாதிரி நீ ஏன்டா இருக்க அப்படிங்கிறதுனாலேயே உன்னை கன்ஃபார்ம் காலி பண்ணுவான்டா, அவங்ககிட்ட மட்டும் தயவு செய்து சிக்கிறாத, அவனை பேசவே விடமாட்டான்னு சொல்லி அவங்ககிட்ட எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிடு, நான் உன்னை மன்னிச்சு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டான்லியும் இப்போ சமாதானம் ஆயிட்டாரு. ஐயோ சார் நான் சின்ன திருட்டு பண்ணி சுற்றிக்கிட்டு இருந்தேன் சார், என்ன லைஃபையே மொத்தமாக மாத்துறேன்னு இப்போ மொத்தமாக என் லைஃபையே கவலைக்கிடமாக மாற்றி விட்டார் சார், உங்கள் லெவல் டான்லாம் நான் இல்லை சார், பில்லா யார் சார், அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார், நான் சின்ன திருட்டு பண்ணுற ஆளு சார், தேவையில்லாமல் இப்படி மொத்தமாக லைஃபே ரிஸ்க் ஆகிடுச்சு சார், சரி
சரி எனக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு ஜெயிலுக்குள்ளே வந்தீங்கல்ல என்னை போட்டு தள்ளலான்னு, இப்போ நான் உங்களை ஈஸியாக இந்த ஜெயிலேருந்து வெளியே கூட்டு போகிறேன். இதே ஜெயிலேருந்து ஈஸியாக வெளியே கூட்டு போறியா, இங்கன்னா உனக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்களான்னா, சார் என் கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்குறான், அவன் பார்த்துப்பான் சார், அவன் எல்லா ப்ளூ பிரிண்ட்லேயும் கில்லிங்கிற மாதிரி. இப்போதான் வேலுவோட கூட்டாளியான கத்தி என்கிற கதிரேசன் வராரு. அவர் ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ஜெயிலேருந்து தப்பிப்பது எப்படிங்கிற மாதிரி பெரிய பிளானாக போட்டு, ஹலோ மிஸ்டர் கத்தி, நம்ம கூட கொரியாக்காரரும் கூட சேர்ந்துக்கிட்டாரு, இப்போ 3 பேராக தான் எஸ்கேப் ஆக போகிறோம்னு சொல்ல, இப்போ அதன்படி இந்த 3 பேரும் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. இப்போ ஜெயிலேருந்து காப்பாற்றினதுனால, டேய் நீ ஒன்றும் பில்லா இல்லைன்னு தெரியும், அது இல்லாமல் என்னை ஜெயிலேருந்து வெளியே எடுத்துடுகிற, ஓகே ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் தேவைன்னா என்னை கூப்பிடு, நான் வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டான்லியும் அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வராரு. இப்போ ஜான்விக்கு இவன் பில்லா இல்லை வேலு இந்த விஷயம் எல்லாம் தெரில, இவன் தான் பில்லா, இவனை போட்டு தள்ளணும், இது மட்டும்தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவனோட லைஃப் மொத்தமாக மாறிடுச்சு. மாவனை இவனை கண்டுபிடிச்சி அப்படின்னு அங்கே ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்குது. சார் நான் வேலு சார் நான் பில்லா இல்லைன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஜான்விக்கு ஷூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அவனை கொன்னதில் கோபமும் அடங்குச்சு. அதே டைம் இப்போ இவருக்கு தேவை வந்து ஃப்ரீடம். நான் இவனை போட்டு தள்ளிட்டேன், என் லைஃப்பை காலி பண்ண இவனுடைய கதையை நான் முடிச்சிட்டேன், ஆனால் நான் இன்னும் இந்த கொலையாளியாக இந்த ஹை டேபிளுக்குள்ளே ஒரு ஆளாக நான் இருக்க விரும்பலை, இதை விட்டுட்டு நான் வெளியே போகணும் அப்படிங்கிறதான் இவருடைய ஒரே எண்ணமாக இருக்குது. இப்போ இன்னும் ஜான்விக்கு அமௌண்ட் ஏறிக்கிட்டே போகுது. அவரை போட்டு தள்ளுறதுக்குன்னு ஊரில் இருக்கிற சின்ன பிள்ளகா பசங்க கூட தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவர் கூடவே இருந்தவர், டேய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டைம் ஸ்டார்ட் ஆக போதுரா, இப்போ ரீசெட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இன்னும் பெரிய அமௌண்ட்டாக உன் மேலே லாக் பண்ண போகிறாங்க, ஸோ கொஞ்சம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே தயாராகிக்க, நீ எல்லாரையும் காலி பண்ணு எனக்கு தெரியும், பட் ப்ளீஸ் தப்பிச்சிரு, எப்படியாச்சும் இங்கே எஸ்கேப் ஆகிடுன்னு சொல்லி டைமர் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லா கேங்ஸ்டரும் அது வரைக்கும் அமைதியாக இருந்தவங்க எல்லாம் அட்டாக் பண்ண இறங்க இவர் போட்டு அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம டான்லிக்கு பொறுத்த வரைக்கும் போலீஸ் கான்டாக்ட்லாம் பெருசாகவே இருக்குதுல்ல, அதனால் நம்ம டானிகன் அவரை ஜான்விக்கு கிட்டே அனுப்பி, டேய் இப்போ நீ கொன்னது பில்லாவே கிடையாதுடா, பில்லா எப்போவோ செத்துட்டான்டா, பில்லா மாதிரி வேஷம் போட்டு கேங்கை பிடிக்க போலீஸ் போட்ட ஸ்கெட்சராது, நீ கொன்னது வேலுடா அப்படின்னு சொல்ல, இப்போ வேலு ஒன்றும் சாகலை, அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறா, அப்படி ப்ளீஸ் இந்த வாழ்க்கையை விட்டு தயவுசெய்து வெளியே போயிடு, உன்னை எப்படியாச்சும் பிளான் போட்டு நாங்கள் காப்பாற்ற வந்திருக்கோங்கிற மாதிரி டான்லி ஹெல்ப் பண்ண நினைக்க. இப்போ ஜான்விக்கு என்ன தேவைன்னா ஒன்று ஃப்ரீடம் தான். என் லவ்வர் கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், இந்த ஹை டேபிள் விட்டு நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி அது லீகலாக வெளியே வரணும் தான் அந்த இம்பாசிபிள் டாஸ்க்கை முடிச்சு நம்மால் வெளியே வந்தார். இப்போ மொத்த விஷயமும் தலைகீழாக மாறிடுச்சு. இப்போ அவருக்கு சாகிறது தான் ஆசை, ஆனால் நான் கொண்டு ஒரு அசாசினாக சாக விரும்பல, நான் நிம்மதியான ஒரு மனுஷனாக சாக விரும்புகிறேன், அதுக்கு இந்த ஹை டேபிள்லேருந்து நான் வெளியே வரணும், அதுக்கு ஹை டேபிளோட ஹெட்டை நான் மீட் பண்ணணும்னு எல்லார் மூலியமா ட்ரை பண்ணால் அதெல்லாம் மீட் பண்ண முடியாதுப்பா. அவங்க உன்னை பார்க்கணும்னு நினச்சாதான் நீ போய் பார்க்க முடியுமே தவிர நீ நினச்சாலும் அவங்க வரமாட்டாங்கன்னா, நம்மளால் கை விரலையே வெட்டி கொடுத்து இங்கே பாரு என் லவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் ஹை டேபிளை விட்டு வெளியே வந்துட்டேன்னு, அதனால் ப்ளீஸ் என்னை மீட் பண்ண விடுங்கன்ற மாதிரி கை விரலையே வெட்டி கூட இந்த ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு வழியாக ஹை டேபிளை மீட் பண்ண ஒத்துக்கிறாங்க. இப்போ இங்கே வேலு தான் குணமாயிட்டான்ல, அவன் பில்லா இல்லை அப்படிங்கிற விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ டான்லி, பில்லா, ஜான்விக் 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. இப்போ உன்ன பில்லாவா எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க, இதை வச்சு தான் நம்ம வெளியே கொண்டு வர போகிறோம்னு. இப்போ ஹை டேபிள் கிட்ட அதை பாருங்க, நான் அவன் ஃபேமிலியை தொட்டேன், அவன் திரும்பி வந்தான், இது எங்கள் 2 பேருக்குள்ளே பர்சனல் ரிவெஞ்சு, இதுக்கும் ஹை டேபிளுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஹை டேபிள் விட்டு வெளியே அனுப்புங்கன்னு சொல்ல, இல்லைல்லப்பா தெரியாதனமாக திரும்ப வந்துட்டான்ல, ஸோ ரூல் இஸ் அ ரூல், அதனால் ஒரே ஒரு ஆப்ஷன் நாங்கள் கொடுக்குறோம், இப்போ 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கணும், ஸோ துப்பாக்கி கொடுக்குறோம், 3 சான்ஸில் யாராச்சும் ஒருத்தர் இங்கே இறந்துட்டிங்கன்னா அதோட முடிஞ்சிருச்சு, இன்னொருத்தனை வெளியே விட்டுறோம், ஒருத்தன் செத்து மொத்தமாக விட்டுறோம், இதுதான் ரூலுன்ற மாதிரியே இந்த சண்டைக்கு முடிவை கட்ட. இப்போ ஜான்விக்கு தேவை ஃப்ரீடம் தானே, எப்பா நான் சாகிறது எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் ஹை டேபிள் விட்டு வெளியே போனோம்னா சாகிறேன், அது எனக்கு நிம்மதிதான்ற மாதிரியே வேணுன்ட்டு இந்த சமயத்தில் வேலுக்கு விட்டு கொடுக்க, அந்த சமயம் அவர் போட்டு தள்ள. ஸோ ஜான்விக்கை சுட்டாச்சு, மனுஷன் மொத்தமாக எப்பா ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நான் வெளியவும் வந்துட்டேன், மொத்தமாக சாகவும் போகிறேன்னு அவருக்கு இப்போ கல்லறையும் எழுப்பியாச்சு. இந்த பக்கம் என்னையும் விட்டுருங்கப்பா, நான் இந்த பில்லா வாழ்க்கை இந்த ஹெட் வாழ்க்கை இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லைங்கிற மாதிரியே அவரும் ஜெயிலுக்கு போயிட்டு மொத்தமாக திரும்பி வெளியே வந்து பையனையும் பார்த்துக்கிறாரு. இப்போ புதுசாக த்ரிஷாவையும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஆக்சுவலாக ஜான்விக்கை கொன்று அவர் கல்லறையெல்லாம் எழுப்பல, அங்கேயும் ஒரு குட்டி பிளான் இருக்குது. நம்ம வேலு தான் சின்ன சின்ன திருட்டு வேலை பார்ப்பாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணதான் கத்தியனுங்கிற கதிரேசன் இருக்கிறாரு. கத்தி மட்டும் இல்லை, அவர் கத்தி துப்பாக்கின்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஆள் தான் நம்ம தளபதி. துப்பாக்கி தானே, துப்பாக்கியில் என் வேலையை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கியில் இப்போ ஃபேக்காக ரெடி பண்ணி வச்சதுனால இப்போ ஷூட் பண்ணும்போது அது ஒரு ஃபேக் டெத்து தான், துப்பாக்கி வந்து ஃபேக்கு தான். ஸோ அதில் செத்த கணக்காக காமிச்சு இப்போ ஜான்விக்கையும் மொத்தமாக வெளியே அனுப்பியாச்சு. இந்த பக்கம் பில்லாவும் அப்பா வேணான்ற மாதிரி வெளியே வந்தாச்சு. இந்த பிளானை போட்டு கொடுத்தது டான்லி, அந்த பிளானுக்கு தேவையான துப்பாக்கி கொடுத்தது தளபதி. இப்படி இந்த 4 பேரும் சேர்ந்து எப்படியோ ஃபேக்காக ஒரு வேலையை பார்த்து மொத்தமாக வெளியவும் வந்தாச்சு. இப்போ டான்லியும் எப்பா நான் எங்கள் ஏரியாவை பார்த்துக்கிறேன்ற மாதிரியே கேங்ஸ்டர் ப்ளஸ் போலீஸ் கூட சேர்ந்து வழக்கம் போல் அவர் வேலையும் பார்க்குறாரு, அவரும் ஹாப்பி என்னாச்சு. எண்டு காட்டில் அப்படியே முடிச்சா எப்படி அடுத்த பாட்டுக்கு பயங்கரமாக லீட் கொடுக்கணுமா இல்லையா? பில்லா எப்போவோ செத்துட்டான், பில்லா பேரில் இருக்கிறது வேலு, ஜான்விக்கும் இன்னும் சாகலை, அது ஒரு ஃபேக் டெத்து. இந்த எல்லா பிளானுக்கும் காரணமானவங்க
வேலு, தளபதி, டான்லி, அப்புறம் ஜான்விக் இந்த 4 பேரும் கூட்டாளிங்க. எல்லாருமே சேர்ந்து ஹை டேபிளுடைய அந்த ரூலையே ஃபேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியவும் அந்த விஷயம் மொத்தமாக லீக் ஆகிடுச்சு. இப்போ ஹை டேபிள் ஏண்டா இந்த வேலு தான் மொத்த ஹை டேபிளுடைய பிளானை எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணியிருக்கிறான், அவனையும் விடக்கூடாது, அவன் கூட்டாளிங்க யாரையுமே விடக்கூடாதுன்னு பெரிய ஆர்டர் வருது. இப்போ எல்லாரையும் அட்டாக் பண்ணி அவனுங்க கதையை முடிக்கணும்டான்ற மாதிரியே இப்போ இறங்குறாங்க. இப்போ நம்ம ஏகே தளபதிக்கே கால் போட்டு இந்த பார்ட்டில் உங்களுக்கு பெருசாக வேலை இல்லை, பிளான் போடுற வேலை மட்டும்தான், ஆனால் அடுத்த பார்ட்டில் அப்படி கிடையாதுப்பா, பெரிய வேலை உங்களுக்கும் இருக்குது. ஸோ பெரிய பெரிய தலைங்களாம் நம்மளை அட்டாக் பண்ண வராங்கங்கிற மாதிரியே சொல்ல. ஏன்னா இந்த வாட்டி புது கேங்லாம் உள்ளே வருது. ஒரு பக்கம் அர்ஜுன் டீமுக்கு ஃபோட்டோ அனுப்பி அங்கே தளபதி ஃபோட்டோவே அனுப்பி இவனை போட்டு தள்ளணும்டான்னு ஹை டேபிள்லேருந்தே ரூல் வந்திருக்குன்னு அவனை போட்டு தள்ள தயாராகிறாங்க. இன்னொரு பக்கம் ரோலக்ஸ் கேங் டான்லின்னு கொரியாவே கண்ட்ரோல் பண்ணல ஒருத்தன், அவனையும் காலி பண்ணணும்னு சொல்லி ஹை டேபிள்லேருந்து ரூல் வந்திருக்குன்னு ரோலக்ஸ் கேங்கு தயாராகுது. இந்த சைடு பில்லாங்கிற பேரில் சீட் பண்ணி மொத்த ஹை டேபிளோடைய பிளானு அங்கே ரூல் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணவனா போட்டு தள்ளணும்னு பில்லாவை போட்டு தள்ள ஓஜி பில்லாவுக்கே வேலையை கொடுக்குறாங்க. அவருமே சந்தோஷமா முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி அவரும் தயாராகிறாரு. இதனால தான் தளபதி கிட்ட ஏகே வந்து இதை பாரு நம்மளுடைய ஆப்போனண்ட்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்க எல்லாரையும் சமாளிக்கணும், ஸோ எல்லாம் தயாராகிக்கப்பா, ஜான்விக்கு நீயே அப்புறம் டான்லி அப்புறம் ஏகே ஆகிய நானு எல்லாருமே இறங்க போறோங்கிற மாதிரி இப்ப சம்பவத்துக்கு தயாராகிறாங்க பார்ட் 2ல. ஸோ பார்ட் 2ல இந்த பக்கம் இருக்கிற டீமு கத்தி, ஏகே, டான்லி, ஜான்விக். அந்த பக்கம் வில்லனுங்களா வரப்போறது ரோலக்ஸ் கேங்கு, ஓஜி பில்லாவான நம்ம சூப்பர் ஸ்டார் கேங்கு, அர்ஜுன் கேங்கு, 10ஆவதுக்கு ஹாலிவுட் கேங்கு வேற. ஸோ எப்படி இருந்துச்சுப்பா இந்த ஸ்டோரி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. அப்படியே சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.